இது முதல் பாட்டு. இது இருள் மல நிலை என்று பெயர். இந்த முதல் வினாவுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, இருள் மல நிலை. இருள் மலம்னு சொன்னால் ஆணவ மலமாகிய அந்த பாசத்தோடு இருந்த நிலை. இப்போ நம்முடைய உமாபதி சிவம் தம்முடைய குருநாதராக இருக்கின்ற மறைஞான சம்பந்தரிடத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் வினாக்களாக தொடுத்து அந்த வினாக்களை குருநாதரிடத்தில் கேட்டு அதற்கு விளக்கம் பெறுகின்ற வகையிலே இந்த ஒரு சாத்திரத்தை அருளி செய்திருக்கின்றார். என்ன ஒரு நமக்கு ஒரு தவக்குறை என்னன்னு சொன்னால், ஒரு குருநாதரிடத்தில் கேட்ட கேள்விகளை மட்டும் நூலாக கொடுத்துட்டாரு. அவருக்கு சொன்ன பதிலை நமக்கு சொல்லலை. அவர் சொன்ன பதிலை நமக்கு சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. இப்போ நாம் இந்த நூலை படிக்கின்ற போது, இந்த வினாக்களை படிக்கின்ற போது நாம் யார்கிட்ட கேட்கணும்? யார்? உமாபதி சிவத்திடத்தை கேட்கணும். உமாபதி சிவத்திடத்தில் நாம் கேட்கணும் இல்லையா? நீங்கள் உங்கள் குருநாதர் இடத்துல கேள்வி கேட்டு விடையை வாங்கினீங்களே, அந்த விடையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த விடையை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் கேட்டு தெளிவு பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் நிற்கணும்? உமாபதி சிவத்திடத்தை நிற்கணும். ஆனால் இது வரைக்கும் நாம் யாரும் நின்ன மாதிரி தெரியல, யாரும் நின்னா போல தெரியல. அதனால் இது கேள்வியாகவே நிற்குது. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. முதல் கேள்வி, நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது. நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடுதல் அரிது. ஓரிடத்து கூடல் அரிது இல்லையா? இப்போ மேம்போக்காக பார்க்கின்ற போது இது உண்மைதானே. இருட்டும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. இப்போ நமக்கு வெளிச்சமாக தானே இருக்குது. இருட்டு எங்கே இருக்குது? மறைஞ்சிருக்குது. ஒளியில் மறைஞ்சிருக்கு. அதை சொல்றாரு, நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது. சாதாரணமாக ஒரு பாமரத்தனமான ஒரு கேள்வியாக அவர் கேட்குறாரு. நாமெல்லாம் அப்படி தான் கேள்வி கேட்கணும். சித்தாந்தம் படித்ததுனால இந்த இருள் வெளிப்படாமல் தோன்றாமல் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. சித்தாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் எது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது நமக்கு அப்போல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ தானே புற இருள் அக இருள் எல்லாம் எப்போ தெரிஞ்சுது? சித்தாந்தம் படித்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. தெரிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒன்றும் பண்ணலை. தெரிஞ்சுக்கிட்டுமே தவிர என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒன்றும் பண்ணலை. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை இல்லையா? அப்போது தெரியாத செய்தி தெரிந்துக்கிட்ட பிற்பாடு அந்த தெரிந்ததை நாடி செயல்படணும் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல? செயல்படலை. சரி, இங்கே சொல்கிறாரு, நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது. நீடும் அப்படின்னு சொன்னால் எங்கும் நீக்கமற என்று பொருள். எங்கும் நீக்கமற என்ன? அது இருளாக இருந்தாலும் சரி, ஒளியாக இருந்தாலும் சரி, நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்படி நீக்கமற நிறைந்திருக்கின்ற இந்த வெளிச்சமும் நிறை இருளும் அதுக்கும் அதான் பொருள். நிறைவாக இருக்கின்ற இருள்னு அர்த்தம். வியாபித்திருக்கின்ற இருள்.
இந்த இருட்டும் ஓரிடத்து ஒரே இடத்துல கூடி நிற்காது, கூடல் அரிது, கூடல் அரிது. இந்த பாட்டு சிந்திக்கின்ற போது இதுக்கு இணையான இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். வருதா? கொடிக்கவி. கொடிக்கவியில் முதல் பாட்டு என்ன சொல்றாரு? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் இல்லையா? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். என்ன கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. அங்கே ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் இடம்னு சொல்றாரு, இங்கே ஓரிடத்தில் கூடாதுன்னு சொல்றாரு. புரியுதா? அது ஏன் கூடாதுன்னு சொன்னால், கூடாதுங்கிற சிந்தனை இன்னும் அந்த நிலைக்கு வரல. அங்கே கொடிக்கவி பாடுகின்ற போது அந்த உயர்ந்த நிலையில் வச்சு பாடுறாரு. இப்போ கொடுவினை ஏன், கொடுவினை ஏன், கொடுவினை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருக்கின்ற வினைகளிலேயே கொடிய வினை எதுன்னு சொன்னால் ஆணவத்தை சார்ந்து இருக்கின்ற வினை. எதை சார்ந்து இருக்கின்ற வினை? ஆணவத்தை சார்ந்து இருக்கின்ற வினை. புரியுதா? எப்போ அப்படின்னு சொன்னால் அனாதியிலும் மட்டும் இல்லை, ஆதியிலும் கூட. ஆதியிலும் ஆணவத்தை சார்ந்திருப்பது தான் வினை, அனாதியில் அது இன்னும் கொடிய வினை. ஏன் கொடுவினை அப்படின்னு சொல்றான்னு சொன்னால், அனாதியில் ஆணவத்தை சார்ந்திருந்த போது எதையுமே அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து கிடந்தோம் இல்லையா? நம்ம இப்போ நாட்டுப்புறத்தில் சொல்கிற மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தோம். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தோம். எது? கிணத்துல இருந்த மாதிரியா? அதுக்கு அது வேற மாதிரி சொல்லலாம். கிணத்துல விழுந்த கல் மாதிரி, கிணத்துல விழுந்த கல் மாதிரி இப்படி இருந்தோம். ஏன்னா ஒன்றுமே தெரியாது. அந்த அந்த இருட்டில், அந்த ஆணவ மறைப்பில் ஒன்றும் அறியாமல் இருந்தோம். அப்படிதான் இருந்திருக்கிறோம், அப்படிதான் இருந்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்றாரு, கொடுவினையேன், கொடுவினையேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஒளியும் இருளும் ஒன்றாக ஓரிடத்துல கூடாது. அப்படி கூடி நின்றாலும் கூட அது ஒன்றை ஒன்று மேவி நிற்கும். ஒன்று ஒளிக்குள்ள இருள் அடங்கி இருக்கும், அல்லது இருள் மேலோங்குகின்ற போது ஒளி அடங்கி இருக்கும். என்ன, ரெண்டும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது, ரெண்டும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது. இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் வெளிப்படாத நிலையில் இங்கே சொல்லுகின்ற கருத்து எது அப்படின்னு சொன்னால், இந்த ஆணவத்தை மட்டுமே சார்ந்திருந்த நிலையில், ஆணவத்தை மட்டுமே சார்ந்திருந்த நிலையில் எப்படி இருந்துன்னு சொன்னால், அறியாமை வயப்பட்டு, அறியாமை வயப்பட்டு இருள்மயமாக கிடந்தவன். அதுதான் கொடுவினையன். இருள்மயமாக ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது என்ற உணர்வும் அற்று இருந்த நிலை, இருந்த நிலை. புரியுதா? இதே நிலையில தான் சுத்தத்திலையும் இருக்கணும். சுத்தத்திலையும் எப்படி தான் இருக்கணும்? கேவலத்தில் இருந்த மாதிரி தான் சுத்தத்தில் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த சகலத்தில் தான் ரெண்டும் சேர்ந்து கிடக்கிறோம். கேவலத்திலையும் ஆன்மா ஒரு பொருளோடு இருந்துச்சு, சுத்தத்திலையும் ஆன்மா ஒரு பொருளோடு மட்டுமே இருக்கும். கேவலத்தில் இருந்தது ஆணவத்தோட, சுத்தத்தில் இருக்க போவது பெருமானோட இல்லையா? கேவலத்தில் இருந்தது இருள்நிலை, சுத்தத்தில் இருப்பது அருள்நிலை அல்லது தெருள் நிலை இல்லை, அல்லது ஒளி நிலை. புரியுதா? கேவலத்தில் இருந்தது துன்பமயம், இது சுத்தத்தில் இருப்பது இன்பமயம். அங்கேயும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் இல்லாமல் கிடந்தோம், இங்கேயும் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வும் அற்று கிடக்கணும். ஆக இந்த ரெண்டு நிலையும் ஒன்று தான் இல்லையா? அதாவது முரணாக இருந்தாலும் நிலை ஒன்று. இந்த சகல நிலையில் தான் எதனோடு இருக்கிறோம்? ஆணவத்தோடு இருக்கிறோம், சிவத்தோடும் இருக்கிறோம், உலகத்தோடும் இருக்கிறோம், உலகத்தோடும் இருக்கிறோம். இங்கே சொல்லுகின்றார், கொடுவினையேன் பாடு இதன் முன் ஒன்ற என்று சொல்லுகிறார்.
அதான் ஆணவ மலமாகிய அந்த மறைப்புக்கு உட்பட்டு கொடிய வினைகளை உடையவனாகிய அடியேன் இருள்மயமாக இருந்தேனே, இருள்மயமாக இருந்தேனே. அந்த நிலையில வார்சோலை உயர்மருத சம்பந்தா, வார்சோலை உயர்மருத சம்பந்தா, அழகான சோலைகளை உடைய மருத நிலத்தை உடைய மறைஞான சம்பந்த தேசிகரே. நிறைய இந்த 12 வெண்பாவில் இந்த மருத சம்பந்தான்னு ஒரு 7-8 வெண்பாவில் சொல்லிடுறார். மருத நிலத்தை உயர்த்தி பேசுகின்ற நிலை. ஏன்னா திருப்பெண்ணாகடமெல்லாம் அதாவது மருத நிலப்பகுதி, முழுக்க முழுக்க மருத நிலப்பகுதி. வயலும் வயல் சார்ந்த இடம், வயலும் வயல் சார்ந்த இடம். அப்படி அந்த நிலையில் இருக்கின்ற மறைஞான சம்பந்த பெருமானி நின்றவாறு எவ்வாறு நீ நின்றவாறு எவ்வாறு அப்படின்னு கொண்டு கூட்டிக்கணும். நீ நின்றவாறு எவ்வாறு என்று கேட்கிறார். இப்போ ஒரு என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஆணவத்தில் நான் சார்ந்து அறியாமை வயப்பட்டு இருந்தனே, அது இருள்மயமான நிலை. நீ எப்படி இருக்கிற? ஒளிமயமாக இருக்கிற. ஒளிமயமாக இருக்கின்ற நீ ஆணவத்தில் இருள் வயப்பட்டு அறியாமை வயப்பட்டு இருந்த என்னோடு தான் இருந்தேன் என்று சொல்லுவது என்பது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? ஏன்னா இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க முடியாது, ஒரே இடத்துல கூடி நிற்காது. அப்படி இருக்கின்ற போது நீ என்னோடு இருந்தாய் என்று சொல்லுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் அந்த கேள்வியினுடைய சாரம். கொடிய வினைகளை உடைய அடியேன் இதற்கு முன்னதாக ஆணவத்தோடு மட்டுமே சேர்ந்திருந்து அறியாமை வயப்பட்டு அந்த அந்தகார இருளில் மூழ்கி ஆழ்ந்து இருந்த வேளையில் இல்லையா, மறைஞான சம்பந்த பெருமானி நீ என்னோடு கூடியிருந்தாய் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும்? நீ எப்படி இருந்த என்னோட என்று கேட்கிறார். சம்பந்தா நீ நின்றவாறு எவ்வாறு என்று கேட்கிறார். எப்படி இருந்தாய் என்று கேட்கிறார். இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், இருட்டில் நீ எப்படி இருந்திருக்க முடியும்? நீ இருந்தால் அந்த இருட்டு எப்படி இருந்திருக்கும்? அதானே கேள்வி. ஒன்று அறியாமை இருக்கணும், அல்லது நீ இருக்கணும், நீ அறிவு பொருள். ரெண்டுமே இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்குறாரு. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான், சாதாரண சந்தேகம். நமக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், சாமி கும்பிட்ற நமக்கு எதுக்கு கஷ்டம் வரணும்? இதான கேள்வி எல்லாருக்கும். நமக்கு வர்ற கேள்வி இது. இந்த கேள்வியை தான் இவர் மாற்றி கேட்குறாரு. புரியுதா? உமாபதி சிவம் குருநாதர் இடத்துல கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நாம் சாதாரணமாக கேட்குற கேள்வியை அவர் கொஞ்சம் சிந்தித்து ஒரு நுணுக்கமாக கேட்குறாரு. அவ்வளோதான். நாமெல்லாம் படிக்காத பாமரர்கள் என்ன சொல்லணும்? சாமி கும்பிட்டோம் நமக்கு கஷ்டம் வருதே, ஏன் வருது கஷ்டம்? சாமி கும்பிட்டோம் ஏன் கஷ்டம் வருது? இதுதான் கேள்வி. சார், நான் கடவுள் பக்தி இல்லை, கஷ்டப்பட்டேன்னா நியாயம். எனக்கு சாமி பக்தியே கிடையாது, நீ தான் சாமியை கும்பிட்றது இல்லையாப்பா, உனக்கு கஷ்டம் வராதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நியாயம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு நாள் தவறாத சிவ பூஜை பண்ணுறேன், நாள் தவறாமல் சிவ பூஜை பண்ணுறேன். அப்புறம் சிறப்பு நாட்கள்லாம் திருக்கோயிலுக்கு போயிட்டு எல்லா வழிபாட்டில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் திருப்பணிச்சு என்னென்னவோ செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இதெல்லாம் நல்ல செயல்கள் தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது? இதுதான் கேள்வி. ஏன் அந்த கஷ்டம் வருது நமக்கு? இந்த பிறவியிலே நாம் இப்படி கஷ்டப்படுகிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் பெருமானை முழுமையாக பற்றி இருக்கிறோமான்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ அதாவது நம்முடைய மகாத்மா காந்தி ஒரு தொடரை சொல்லுவார் இல்லையா, உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஊருக்கு மட்டுமல்ல உனக்கும் உண்மையாக இருன்வார். ஊருக்கு உண்மையாக இருந்துடலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஊருக்கு உண்மையாக இருக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் நமக்கும் உனக்கும் உண்மையாக இரு, உனக்கும் உண்மையாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற இல்லையா, அது ஊருக்கு மறைச்சிட்ட உண்மையாக இருக்கிறது. ஆனால் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். அதுபோல் எத்தனையோ பக்தர்கள் இந்த பிறவில சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இது மற்றவங்கெல்லாம் சொல்லலாம்ப்பா, அவர் என்னப்பா எவ்வளோ பூஜை பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, அவருக்கு இந்த கஷ்டமா அப்படின்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று, ஆகாமியம் சரியான ஆகாமியமாக இருக்காது. அதாவது எங்கள் குருநாதர் பாடின மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த வகுப்பில் சொன்ன, இந்த மையத்தில் சொன்னது, பார்ப்பவர்கள் மெச்சிட பாடினேன் அல்லாது பக்தியோடு பாட அறியேன். பெருமானைத்தான் பாடுறேன், ஆனால் எப்படி பாடுறேன்? பார்ப்பவர்கள் மெச்சிட, பார்ப்பவர்கள் மெச்சிட. ஆஹா, என்ன உருக்கமாக பாடுறாருப்பா, எவ்வளவு பக்தியாக பாடுறாரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுகின்றதற்காக பாடுறேனே தவிர எப்படி பாடலை? பக்தியோடு பாடணுங்கிறது எனக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? ஆகா, என்னம்மா பாடுற, இப்படி உருகிறாரு அப்படின்னு தான் மற்றவங்க பெருமையாக பேசுவாங்களே தவிர, ஆனால் நான் பெருமானிடத்தில் எந்த அளவுக்கு அன்போடு இருக்குங்கிறது எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அப்போ பார்ப்பவர்கள் மெச்சிட பாடினேன் அல்லாது பக்தியோடு பாட அறியேன் இல்லையா? அதுக்கு அடுத்து வரி சொல்றாரு, பல வினைகள் புரியினும் பிறவியை தருகின்ற பற்று இன்றி செய்ய அறியேன். எந்த வினையை செஞ்சாலும் பற்றோடு செஞ்சோம்னா பிறவி வரும். பற்று இல்லாமல் செஞ்சாதான் என்ன ஆகும்? பிறவி வராது. அப்போ பற்று இல்லாமல் செய்ய தெரியலையேங்கிறார். பல வினைகள் புரியணும், பிறவியை தருகின்ற பற்று இன்றி செய்ய அறியேன். அப்போ இந்த ஆகாமியம் கூட, வழிபாடும் பக்தியும் கூட மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக இருந்ததுன்னு சொன்னால் அது ஆகாமியம் சரியில்லைன்னு அர்த்தம். புரியுங்களா? ஆகாமியம் சரியாக இருந்து உள்ளபடியே சிவ தொண்டனாக இருந்தாலும் அந்த துன்பம் வந்து தாக்குகிறேன்னு சொன்னால் இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பிராரத்தம், ஊழ்வினை. என்னது? ஊழ்வினை. இந்த ஊழ்வினை இருக்கின்ற வரைக்கும் இல்லையா, நம்முடைய இந்த பிறவியினுடைய ஆகாமியம் எவ்வளவு திருத்தமாக இருந்தாலும் அந்த ஊழ்வினையை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஊழ்வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த ஊழால் வருகின்ற துன்பம், இந்த 2 துன்பங்களும் இந்த பிறவியில் அடியார்கள் படுகின்ற துன்பமாக எண்ணுகின்ற போது அப்படிதான் கருதணும். ஆனால் உள்ளபடியே பெருமான் மீது அன்பு கொண்டு அடியாராக இருக்கின்ற போது இந்த ஊழ்வினை வந்து ஊட்டுகின்ற போது கூட அதை லேசாக பெருமான் கழிச்சிடுவான். அப்படியும் கஷ்டப்படுறோன்னா என்ன அர்த்தம்? நாம் பெருமானிடத்தில் ஒழுங்காக பக்தி பண்ணலைன்னு அர்த்தம். ஒழுங்காக பக்தி பண்ணலைன்னு அர்த்தம். மகாகவி பாரதியார் ரொம்ப அருமையாக சொல்லுவான், பக்தி உடையார் காரியத்தில் பதறார் அப்படின்வார். பக்தி உடையார் காரியத்தில் பதறார் அப்படின்னு சொல்லுவோம். பதற்றமே இருக்காது. நீங்கள் ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பற்றிங்க அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அவன் என்ன நடத்தணும்னு நினைக்கிறான்னா நடத்திக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவு தான். நாம் வேடிக்கை பார்ப்போம், நாம் வேடிக்கை பார்ப்போம். அந்த நிலையில் இருக்கும்போது காரியத்தில் செய்கின்ற செயலில் அவங்களுக்கு என்ன இருக்காது? பதற்றம் இருக்காது. நாம் தான் பதறி போவோம். அப்போது
பெருமானிடத்தில் அன்பு கொண்டு நாம் பக்தி செய்கின்ற போதும் கூட எப்படி இருக்க வேண்டும், அது உண்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் செய்வது வழிபாடும் அல்ல, பக்தியும் அல்ல. இப்போ இந்த கேள்வியை நாம் இறைவனை வணங்குகின்றோம், பக்தி செய்கின்றோம், பக்தி செய்தும் நமக்கு இப்படி துன்பம் வருகிறதே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிறோம் இல்லையா? இந்த கேள்வியை நம்முடைய உமாபதி சிவம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போய், மறைஞான தேசிகரே, என்னுடைய குருநாதரே, உங்கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நான் இப்படி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? கஷ்டப்பட்டுருக்கும்போது எங்கே இருந்தீங்க? என் கூட தான் இருந்தேன்னா எப்படி இருந்தீங்க? நின்றவாறு எவ்வாறு என்று கேட்குறார். இது நல்ல கேள்வி தான். இப்போ பெருமான் எங்கே போயிட்டான்? எல்லாருக்கும் இந்த கேள்வி தானே வருது. சார் அவன் ஏன் சார் இதை மாற்றிருக்கக்கூடாது? ஏன் மாற்றிருக்கக்கூடாது? அவன் நினச்சா எல்லாத்தையும் செய்யலாம் இல்லையா? ஏன் மாற்றிருக்கக்கூடாது? இந்த இடத்துல தான் பல பேர் நாம் தவறுதலாக பெருமானை புரிஞ்சுக்கிறோம். பெருமான் எல்லா வல்லமையும் உடையவன் தான், சர்வ வல்லமை உடையவன் தான் பெருமான், பேராற்றல் உடையவன், பெருவழிவு உடையவன். ஆனால் அவனாலேயே செய்ய முடியாத செயல்கள் எல்லாம் உண்டு. அப்போ அவனாலேயே செய்ய முடியாதுன்னா வேற யாரால தான் செய்ய முடியும்? வேற யாராலையும் செய்ய முடியாது, வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போ அவனால் செய்ய முடியலன்னா அவன் கடவுளா அப்படின்னு சொன்னால், செய்ய முடியாது இருக்கின்ற அந்த செயலும் அவனுக்கு பெருமை தரக்கூடியது, அவனுக்கு பெருமை தரக்கூடியது. ஏன் செய்ய முடியலங்கிற அந்த காரணத்தை வைத்துத்தான் அந்த முடிவு காரணம். ஏன் செய்ய முடியல? நம்முடைய விருப்பம் ஒன்றாக இருக்கின்ற போது நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக இன்னொன்றை அவன் கொடுத்துட மாட்டான் இல்லையா? அவன் நினைச்சான்னு சொன்னால் எல்லா உயிர்களையும் ஒரே நேரத்தில் கொண்டு போய் திருவடி பெற்றில் வச்சிடலாமே. அவனுக்கு கை சொடுக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு. வேணாப்பா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டான். யாரும் போல. மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீனேன்னாங்க. யாரு? நம்முடைய மணிவாசகர் கூவி கூவி அடிச்சாரு. என்ன திறந்து வச்சிருக்கிறான் பொக்கிஷத்தை, கஜானாவை திறந்து விட்டுட்டு இருக்கிறான், வாங்க வாரிக்கிங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க அப்படின்னு கூவி கூவி அடிச்சாரு. யாராவது போகணுமா என்ன? ஒருத்தரும் போல. இதுக்கு என்ன காரணம்? நமக்கு அதில் விருப்பம் இல்லை, நமக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ விருப்பம் இல்லாத ஒன்றை, இந்த ஆன்மா விரும்பாத ஒன்றை அவன் எப்படி கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். அது அவனால முடியாத செயல், அவனால முடியாத செயல். அதை தான் சொல்றாரு. அப்போ எல்லா உயிர்களும் ஒரே நேரத்தில் திருவடி பெற்றுக்கு போக முடியாது, அவன் செய்யவும் மாட்டான். காரணம் இந்த ஆன்மாக்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. அதைத்தான் உமாபதி சிவன் சொல்றாரு. அதாவது நான் இப்படி இருந்தேனே, நீ என் கூட தான் இருந்த, என் கூட தான் இருந்தேன்னு சொல்லி எப்படி இருந்த? நீ இருந்ததை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன்? ஏன் நீ எனக்கு வெளிப்படையாக காட்டலை என்றெல்லாம் கேள்வி கேட்கும்போது அது ரொம்ப தெளிவாக அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அதாவது நம்முடைய பொறையேறி இருக்கிற கண்ணுக்கு, படலம் படர்ந்த கண்ணு, அந்த கண்ணுக்கு மருத்துவம் பார்க்கின்ற நோயாளி கூட தான் இருக்கிறான் இல்லையா? ஆனால் நம்மளால் நோயாளி பார்க்க முடியுது, மருத்துவரை பார்க்க முடியுதா இல்லையா? நம்ம தான் மறைச்சி, கண்ணு தான் அந்த படலம் மறைச்சி இருக்குதே. அந்த மருத்துவர் கூட இருந்ததா, கூடவே இருக்கிறாரு. என்ன, இந்த பேஷண்ட்டுக்கு மேலே அவருக்கு ரொம்ப தனி பிரியம் அந்த மருத்துவருக்கு. அதனால் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ரொம்ப கூடவே இருந்து ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறாரு. இருந்தாலும் யாருக்கு தெரியல? இந்த பேஷண்ட்டுக்கு, இந்த நோயாளிக்கு அவர் தெரியல. மருத்துவர் மேலே குறையா என்ன? மருத்துவர் மேலே ஒரு குறையும் இல்லை. காரணம் என்ன? ஏன் தெரியல அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணை அந்த படலம் மறைச்சிருக்குது, கண்ணை படலம் மறைச்சிருக்குது. இப்போ படலங்கிறது ஆணவம், படலங்கிறது ஆணவம். ஆணவமாகிய படலம் இந்த ஆன்மாவை மறைத்திருக்கின்ற வரைக்கும், ஆன்மாவுடைய அறிவை மறைத்திருக்கின்ற வரைக்கும் பெருமான் கூடவே இருந்தாலும் தெரியாது, காண முடியாது. அப்போ நோய் நீங்குகின்ற வரைக்கும்
அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவன் இந்த நோயாளியோடு உடனே இருந்தாலும் கூடவே இருந்தாலும் அவனால் அந்த மருத்துவனை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏன்னா நோயினுடைய தீவிரம் அந்த மாதிரி இருக்குது, தாக்கம் அது போல் இருக்குது. இப்போ நாமும் அப்படித்தான் ஆணவத்தை ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிருந்தோம், கொஞ்சம் நஞ்சமாக பிடிக்கலை. இப்போ இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த தீமையானது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப வேகமாக ஆழ்ந்து போகும். இந்த அறிவு இருக்குது, நல்லத்தில் நாடுவதை காட்டிலும் தீயதை மிக வேகமாக நாடும், வேகமாக அதில் ஆழ்ந்து போகும். ஒரு சின்ன விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், இந்த நிலத்தில் ஒரு 6 மாதம் உழாமல் இருந்துன்னு சொன்னால் அங்கங்கே அந்த முள் முளைச்சிருக்கும் நிலத்தில். ஏன்னா இந்த பறவை போடுற எச்சம், அந்த எருவுலேருந்து வரக்கூடியதெல்லாம் முள் முளைச்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் செடி. என்ன அதை பிடுங்கலான்னு பிடுங்கணும்னா இவ்வளோ நீட்டு இருக்கும் வேறு. மேலே இருக்கிற செடி இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 1/2 அடி தான் இருக்கும், வேறு ஒரு 1.5 அடி இருக்கும். ஆனால் அதே நாம் பயிர் பண்ணோம்னு சொன்னால் இல்லையா, வேறு அவ்வளோ ஆழ்ந்து போகாது. என்ன அப்போது தீமையை தரக்கூடிய முள் எவ்வளோ ஆழமாக போயிருக்குது, மேலே இருக்கிறத காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு ஆழமா. அந்த மாதிரி தான் நமக்கு தீயவற்றில் இந்த அறிவு வேகமாக ஆழ்ந்து போகும், ஆழ்ந்து போகும். ஆனால் நல்லவற்றை அவ்வளோ எளிதாக நாடுமான்னு சொன்னால் நாடவே நாடாது. அதுதான் நம்முடைய இயல்பான குணமே, அது தான் இதே ஆன்மாவுக்கு. அதாவது சொல்கிறாரு, நீ உன் கண்ணை படலம் மறைச்சிருக்கின்ற வரைக்கும் மருத்துவனை உன்னால் பார்க்க முடியாது. அதுபோல் நான் உன் கூட இருந்தது உனக்கு தெரியாது. உன் கூட தான் இருந்தேன், ஆனால் உனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னு சொன்னால் ஆணவமாகிய படலம் உன்னை மறைத்திருந்தது. அப்போ அந்த நிலையில் நீ எப்படி இருந்த அப்படின்னா, ஆணவத்திற்கு ஆணவமாகவும் ஆன்மாவுக்கு ஆன்மாவாகவும் இருந்த. ஏன்னா ஆணவத்திற்கு ஆணவமாகனா அது செயல்படணும்ல, அது ஒரு ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய ஆணவத்தை இயக்கக்கூடியவனாகவும் நான் தான் இருந்தேன். அதிலிருந்து மீண்டு வருவதற்காக முயற்சி மேற்கொள்ளுகின்ற ஆன்மாவுக்கு ஆன்மாவாகவும் நான் தான் இருந்தேன். நான் இல்லைன்னா நீ முயற்சி செய்திருக்க மாட்டேன், மீண்டு வந்திருக்கவும் மாட்டேன். நான் அதனோடு அத்விதமாக இல்லைன்னு சொன்னால் அந்த ஆணவம் உன்னை மறைச்சும் இருக்காது, அந்த மறைப்புக்கு நீ ஆளாகியும் இருக்க மாட்டான். இப்போ இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்மாவினுடைய இச்சை, ஆன்மாவினுடைய இச்சை. அப்போ ஆன்மா எதை இச்சிக்கின்றதோ அதைத்தான் நாடுமே தவிர வேறு ஒன்றை நாடாது, வேறு ஒன்றை நாடாது. ஆகவே அனாதியே ஆணவ மல மறைப்புக்கு உட்பட்டிருந்த நேரத்தில் பெருமானே நீ எப்படி என்னோடு இருந்தாய் என்று சொன்னால், உன்னோடு தான் இருந்தப்பா, நீ ஆணவமாகிய படலம் உன்னை மறைச்சிருந்ததுனால எனக்கு தெரியல, என்ன உனக்கு தெரியல. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? விறகுல நெருப்பும் இருக்குது ஈரமும் இருக்குது, நெருப்பும் இருக்குது ஈரமும் இருக்குது. இதில் விறகுல ஈரம் வத்திச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுது, நெருப்பு வெளிப்படுது. பச்சை கட்டையை கொண்டு போய் போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் எரியுமாண்ணா? எரியாது. அப்போது அதே கட்டைக்குள்ளத்தான் ஈரமும் இருக்குது நெருப்பும் இருக்குது. அதே போலத்தான் ஆணவமாகி இருளும் இருந்தது, அறிவாகிய ஒளியும் இருந்தது, ஒளியும் இருந்தது. இதை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுது நான் தான் வேண்டும் என்று முழுமையாக என்னை நீ எண்ணுகிறாயோ, நாடுகிறாயோ, சிந்திக்கிறாயோ, அப்பொழுது நான் உனக்கு முழுமையாக வெளிப்படுவேன். அது வரைக்கும் நீ எப்படி இருந்த, எங்கே இருந்த இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர, நான் என்ன உணர்த்தினாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது என்று அந்த வினாவுக்கு விடையாக நம்முடைய சாத்திர நூல்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லுகின்றது. மீண்டும் ஒரு முறை அந்த வினாவை பார்ப்போம். அதாவது
நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடலரிது கொடுவினையேன் பாடு இதன் முன் ஒன்ற வார்சோலை உயர்மருத சம்பந்தா நீ நின்றவாறு எவ்வாறு நீ நின்றவாறு எவ்வாறு என்று கேட்கிறார். அங்கு இங்கு எனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஒளியும் நிறைவான இருளும் ஒரே இடத்துல கூடியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கின்ற போது அனாதியிலே ஆணவத்தை சார்ந்து கொடிய வினையுடையவனாகிய அடியேன் இந்த இருள் வயப்பட்டு இருந்தபோது இல்லையா, அழகான சோலைகள் நிறைந்த மருத நிலத்து சம்பந்தனே, மறைஞான சம்பந்த தேசிகரே, எம்முடைய குருநாதரே, எம்மோடு நீ ஒன்றி இருந்தது எவ்வாறு என்று கேட்கிறார். உம்மோடு ஒன்றியிருந்த நிலையை நீ உணராது இருந்ததற்கு காரணம் ஆணவமாகிய அந்த பாசம் உன்னுடைய அறிவை மறைத்திருந்தது. படலம் மறைத்திருக்கின்ற அந்த கண்ணுக்கு படலத்தை நீக்குகின்ற மருத்துவத்தை பார்க்கின்ற மருத்துவன் இந்த நோய் நீங்கி முழுமையாக குணம் அடைகின்ற வரைக்கும் அந்த நோயாளியால் மருத்துவனை பார்க்க முடியாது. நோய் நீங்கிய பிறகுத்தான் மருத்துவனை பார்க்க முடியும். அதுபோல ஆணவ மலம் நீங்கிய நிலையில்தான் என்னை நீ உணர முடியும். அதுவரையில் உணர முடியாது. நீ உணர முடியாது என்பதற்காக நான் உன்னோடு இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. உன்னோடு தான் நான் இருந்தேன். எப்படி விறகிலே ஈரமும் நெருப்பும் ஒரே இடத்துல இருப்பது போல நான் இருந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம. ஞானுபானுவாகி குயிலாழு பொழில் திருவாவாடுதுறைபால் குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம்.